அனைவருக்கும் வணக்கம். மதுரவாயில் சென்னை போர்ட் டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்டோட ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பஸ் வந்து மதுரவாயிலேருந்து டுவர்ட்ஸ் கோயம்பேடு டைரெக்ஷனில் மூவ் ஆகுது. ஏற்கனவே இந்த பகுதியில், அதாவது மதுரவாயிலேருந்து கோயம்பேடு வரைக்கும் இந்த எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட்டுக்காக பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இந்த பகுதியில் ட்ராவல் பண்ணும்போது நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இப்போது அந்த பில்லரில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பழைய பில்லர்லேருந்து அந்த ஸ்டீல் ராட் சாம்பிள்ஸ்லாம் எடுத்து அல்ட்ராசானிக் டெஸ்ட்ரக்டிவ் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்டிங் ப்ராசஸில் எந்தெந்த பில்லர்லாம் உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கோ அதை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு புது பில்லர் அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். உறுதித்தன்மை உள்ள பில்லரை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த பில்லரே ரீடிசைன் பண்ணி இந்த எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். பட் நம்மளுக்கு போக போக தான் தெரியும் என்ன பிளான் வச்சுருக்காங்கன்னு. இந்த டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்டோட மொத்த நீளம் வந்து 21 கிலோமீட்டர். சுமார் 5500 கோடி மதிப்பீட்டில் இந்த ப்ராஜெக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க. மும்பை பேஸ்ட் கம்பெனியான ஜெயக்குமார் அவங்க தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் வந்து பண்ணுறாங்க. நான் லைவாக பார்க்கும்போது ஒரு பில்லர்லேயும் சின்ன சின்ன ஓட்டை போட்டு அந்த சாம்பிளுக்காக எடுத்திருக்காங்க. அப்புறம் அந்த ஓட்டையை வந்து மூடியிருக்காங்க. மேபி இன்னும் சில நாட்களில் நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியும் இந்த பழைய பில்லரை யூஸ் பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு. இந்த டபுள் டக்கர் எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட் வந்து மதுரவாயில் தொடங்கி சென்னை துறைமுகத்தை தான் முடியுது. அதில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மதுரவாயிலேருந்து கோயம்பேடு வரைக்கும் நார்மல் எலிவேட்டட் ஃப்ளைஓவராக தான் அமைக்கிறாங்க. அதாவது சிங்கிள் டெக் ஃப்ளைஓவராக தான் அமைக்கிறாங்க. கோயம்பேடுலேருந்து சென்னை போர்ட் அந்த ஸ்ட்ரெச்சில் நேப்பியர் பாலம் வரைக்கும் தான் டபுள் டக்கர் டிசைனில் அமைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நேப்பியர் பாலம் தாண்டின பிறகு சென்னை போர்ட் வரைக்கும் சிங்கிள் டெக் ஃப்ளைஓவராக தான் அமைக்கிறாங்க. இந்த டபுள் டக்கர் ஃப்ளைஓவர் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஃபஸ்ட்டு லெவலில் நார்மல் லோக்கல் டிராஃபிக் போகிற அந்த வாகனங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவது டெக்கில் அமைக்கப்படுற அந்த ரோட்டில் வந்து வெறும் சென்னை துறைமுகத்துக்கு போகிற ஹெவி வெஹிக்கல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. 4 லேன் ரோடாக தான் இந்த எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்ட் வந்து அமைக்கிறாங்க. அநேகமாக கோயம்பேடு, அரும்பாக்கம், நுங்கம்பாக்கம், எக்மோர், சிந்தாதிரிப்பேட் அந்த பகுதியில் தான் என்ட்ரி எக்ஸிட் ரேம்ப் வந்து அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மதுரவாயிலேருந்து கோயம்பேடு வரைக்கும் பூந்தமல்லி ஐ ரோடில் தான் எலிவேட்டட் ரோடாக அமைக்கிறாங்க. கோயம்பேடு தாண்டின பிறகு கூவம் ரிவர் கரையோரம் தான் நேப்பியர் பாலம் வரைக்கும் இந்த எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்டோட ரூட் வந்து அமைஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ கூவம் ரிவர் கரையோரம் இந்த எக்ஸ்பிரஸ்வேக்காக அமைக்கப்படுற பில்லர் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைகள் அங்கங்கே சில இடத்துல தொடங்கிட்டாங்க. அதுக்கான பைல் ஃபவுண்டேஷன் வேலைகள் தான் நடக்குது. கோயம்பேட்லேயும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதோட வியூ வந்து நீங்கள் வீடியோட எண்டில் பார்ப்பீங்க. நடுவில் சிந்தாதிரிப்பேட் பகுதியிலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் லாஸ்ட் அப்டேட் வீடியோவில் காமிச்சிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. நுங்கம்பாக்கம் பகுதியிலையும் அதுக்கான ஆரம்பகட்ட வேலை தொடங்கிட்டாங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா பச்சைப்பாஸ் காலேஜ் ஹாஸ்டல் பக்கத்தில் வர அந்த கூவம் ரிவர் கரையோரம் அதுக்கான வேலைகளும் தொடங்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பகுதியில் கூவம் ரிவர் கரையோரம் பைல் ஃபவுண்டேஷன் வேலைகள் வந்து தொடங்கிட்டாங்க. ஏன்னா அடுத்த ஒரு 4 மாதம் மட்டும்தான் அந்த பகுதியில் வந்து வேலைகள் வந்து பண்ண முடியும். அக்டோபர் டு டிசம்பர் வந்து மழை காலம் தொடங்கிடும். அந்த டைமில் எந்த வேலைகளும் நடக்காது. இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா மதுரவாயிலேருந்து சென்னை துறைமுகத்துக்கு பகல் நேரத்தில் கூட ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து சென்னை துறைமுகத்துக்கு ஈஸியாக ரீச் பண்ண முடியும். மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர்க்குள்ளே ரீச் பண்ண முடியும். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். இதில் மெயினாக கோயம்பேடு பகுதியில் தான் எந்த இடத்துல டீவியேஷன் ஆக போகுதுன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஏன்னா கோயம்பேடு பகுதியில் கடந்து போகும்போது ஏற்கனவே சென்ட் தாமஸ் மோட்லேருந்து சென்னை சென்ட்ரல் போகிற அந்த மெட்ரோ வயடக்ட் இருக்குது. இப்போ ஃபேஸ் 2ல் காரிடார் 5க்காக அமைக்கப்பட்ட மெட்ரோ வயடக்டும் அந்த பகுதியில் தான் அமைக்க போகிறாங்க. ஸோ அதை கிராஸ் ஓவர் பண்ணி தான் இந்த எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வே ரூட் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அதுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடில் டீவியேஷன் எடுத்து கூவம் ரிவர் அந்த பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா, இல்லை அந்த மெட்ரோ வயடக்டை கிராஸ் பண்ணி ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற கோயம்பேடு ஃப்ளைஓவர் வழியாக லெஃப்ட் டைரெக்ஷன் திரும்பி கூவம் ரிவர் கரையோரம் ஸ்டார்ட் ஆகுமான்ட்டு நம்மளுக்கு போக போக தான் தெரியும். அந்த பகுதி தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா மெட்ரோ வயடக்ட் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ண வேண்டியது இருக்கும்.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்டோட பில்லரோட ஹைட் வந்து அமைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த பில்லரோட க்ளோசர் வியூ பார்க்கலாம். பில்லரோட ஒரு பகுதியிலும் சின்ன சின்ன ஓட்டைகள் வந்து நீங்கள் பார்க்கலாம். டெஸ்டிங்காக அமைக்கப்பட்ட அந்த ஓட்டைகள் தான். அந்த டெஸ்டிங் வேலைகள் முடிஞ்ச பிறகு அந்த ஓட்டையை வந்து மூடியிருக்காங்க. தற்போதைக்கு இந்த அளவு பணிகள் தாங்க நடந்திருக்கு இந்த பழைய பில்லர் பொறுத்த வரைக்கும். இதை தவிர்த்து இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக உங்களுக்கு கூடுதலான தகவல் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நானும் தெரிஞ்சுப்பேன். கோயம்பேடு ரீச் பண்ணிட்டோம். தூரத்தில் க்ரீன் கலரில் பார்க்குற அந்த ரூஃப் தாங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன். அந்த வைடக்ட் வந்து இந்த பூந்தமல்லி ஹைரோட கிராஸ் பண்ணி தான் டுவர்ட்ஸ் சென்னை சென்ட்ரல் டைரெக்ஷனில் போகுது. இந்த மெட்ரோ வைடக்ட் பக்கத்துலேயே தான் காரிடார் 5க்கான மெட்ரோ வைடக்டும் அமைக்கிறாங்க. ஸோ எக்ஸாக்டாக இந்த மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடியே லெஃப்ட் சைடில் டிவிஷன் எடுத்து கூவம் ரிவர் கரையோரம் போகுமா, இல்லை இந்த மெட்ரோ வைடக்டை கிராஸ் பண்ணி ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற கோயம்பேடு ஃப்ளைஓவர் வழியாக கடந்து போயிட்டு அங்கேருந்து லெஃப்ட் எடுத்து இந்த லொக்கேஷனில் தான் கூவம் ரிவர் கரையோரத்துலேருந்து இந்த எலிவேட்டட் ரூட் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அநேகமாக இந்த லொக்கேஷனில் இருந்து தான் என்ட்ரி எக்ஸிட் ரேம்ப் வந்து கோயம்பேடு பகுதியில் அமைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் தூரத்தில் பார்க்கலாம். இந்த எலிவேட்டட் எக்ஸ்பிரஸ்வேக்காக பில்லர் ஃபவுண்டேஷன் அமைப்பதற்கான அந்த ஆரம்பகட்ட வேலைகள் வந்து நடக்குது அந்த பில்டிங் பக்கத்தில். தற்போதைக்கு இந்தளவு வேலைகள் தாங்க நடந்திருக்கு மதுரவாயிலேருந்து கோயம்பேடு ஸ்டெச் பொறுத்த வரைக்கும். இது தாங்க மதுரவாயில் சென்னை போர்ட் டபுள் டேக்கர் எக்ஸ்பிரஸ்வே ப்ராஜெக்டில் மதுரவாயிலேருந்து கோயம்பேடு ஸ்டெச்சில் நடந்திருக்க வேலைகளோட ஒரு சின்ன அப்டேட். முடிஞ்சால் அடுத்த வாட்டி இந்த கூவம் ரிவர் கரையோரம் எந்தெந்த பகுதியில் தான் பைல் ஃபவுண்டேஷன் வேலைகள் தொடங்கியிருக்காங்கன்னு ஒரு வீடியோ அப்டேட் போட ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கும் எந்த பகுதியில் அந்த வேலைகள் நடக்குதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.